ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சரியா? இது நல்லதா? இது தேவையா? இது வேணுமா? இது வலிக்குதா? இது வலிக்குமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்போம் இல்லையா? நம்ம பேசுகிறோம். அது இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் 4 வீடியோ போட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் நல்லா இருக்குது, இதே மாதிரி போடுங்கன்னு சொல்லி. ஸோ இன்னும் கொஞ்சம் வீடியோ இப்படியே 1 by 1 போடலாம். இது பார்ட் 5. ஸோ எல்லோரும் அந்த லைக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் 1 by 1 பிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ தான். இது சரியா? இஸ் இட் ரைட்? இல்லைனா இஸ் இட் கரெக்ட்? இஸ் இட் ரைட்? இஸ் இட் கரெக்ட்? அது நல்லதா? இஸ் இட் நைஸ்? இஸ் இட் குட்னு சொல்லலாம். இஸ் இட் நைஸ்? இஸ் இட் குட்? சுத்தமானதா? அது சுத்தமாக இருக்கா? இஸ் இட் நீட்? இல்லைனா இஸ் இட் க்ளீன்? இஸ் இட் நீட்டும் கேட்கலாம், இஸ் இட் க்ளீனும் சொல்லலாம். அது பலுவா? பாரமா? இஸ் இட் ஹெவி? இஸ் இட் ஹெவி? திறந்து இருக்கா? இஸ் இட் ஓப்பன்? இஸ் இட் ஓப்பன்? அது அது சரியாக பூட்டி இருக்கா? இஸ் இட் லாக்டு வெல்? இஸ் இட் லாக்டு வெல்? இறுக்கமாக இருக்கா? இஸ் இட் டைட்? இஸ் இட் டைட்? அது சுமப்பதற்கு ஈஸியா? இஸ் இட் ஈஸி டு கேரி? இஸ் இட் ஈஸி டு கேரி? கஷ்டமா? அது செய்கிறது கஷ்டமாக இருக்கா? இஸ் இட் டிஃபிகல்ட் டு டூ? இல்லைனா இஸ் இட் டஃப்? TOUGH. டிஃபிகல்ட்டும் சொல்லலாம், டஃப்பும் சொல்லலாம். இஸ் இட் டஃப் டு டூ? அது சாப்பிட ருசியாக இருக்கா? இஸ் இட் டேஸ்டி டு ஈட்? TASTY. டேஸ்டி, ருசியாக இருக்குது. இஸ் இட் டேஸ்டி டு ஈட்? அது வலிக்குதா? இஸ் இட் பெயின்ஃபுல்? அது வலியாக இருக்கா? இஸ் இட் பெயின்ஃபுல்? அது கசப்பாக இருக்கா? இஸ் இட் பிட்டர்? BITTER, கசப்பு. இஸ் இட் பிட்டர்? அது இனிப்பா? இஸ் இட் ஸ்வீட்? இஸ் இட் ஸ்வீட்? வெந்துடுச்சா? இஸ் இட் குக்டு? இஸ் இட் குக்டு? கொதிச்சிடுச்சா? இஸ் இட் பாயில்டு? இஸ் இட் பாயில்டு? அது நல்லா பொதிஞ்சிருக்கா? அது நல்லா கட்டியிருக்கா? இஸ் இட் பேக்டு வெல்? இஸ் இட் பேக்டு வெல்? வேண்டுதல் இதுதானா? உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய ஜபம் இதுதான். இஸ் இட் யுவர் ப்ரேயர்? இஸ் இட் யுவர் ப்ரேயர்? உன்னுடைய லட்சியம், உன்னுடைய லட்சியம் இதானா? இஸ் இட் யுவர் ஆம்பிஷன்? இஸ் இட் யுவர் ஆம்பிஷன்? உன் ஆசை இதுவா? இஸ் இட் யுவர் டிசையர்? இஸ் இட் யுவர் விஷன்னு சொல்லலாம். டிசையர், DESIRE, டிசையர். இஸ் இட் யுவர் டிசையர்? இல்லை இஸ் இட் யுவர் விஷ்? உன்னுடைய ஆசை இதுவா? பலமாக இருக்கா? இஸ் இட் ஸ்ட்ராங்? இஸ் இட் ஸ்ட்ராங்? அது நிச்சயமா? இஸ் இட் டெஃபினிட்? இல்லை இஸ் இட் ஷுவர்? DEFINITE, டெஃபினிட் மீன்ஸ் நிச்சயமா, உறுதியா. இஸ் இட் டெஃபினிட்? இல்லைனா இஸ் இட் ஷுவர்? வெற்றியா? இஸ் இட் சக்ஸஸ்? இஸ் இட் சக்ஸஸ்? அது தோல்வியா? இஸ் இட் ஃபெயிலியர்? இஸ் இட் ஃபெயிலியர்? அது தேவையா? இஸ் இட் நீடட்? இஸ் இட் நீடட்? அது முக்கியமானதா? இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்டைலில் அந்த இஸ் இட் இஸ் குட், அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பண்ணுறது. அது அப்படியே அது நல்லா இருக்கான்னு கேட்கும்போது, கேள்வியாக மாறும்போது அது கொஸ்டின் டேக் ஆகிடும். கொஸ்டின் வேர்டு இல்லை இதில், கியூ டேக். அப்போ அந்த இட் இஸ் குட்ன்றதில் அந்த ஈஸ் எடுத்து முன்னாடி போட்டுட்டா கொஸ்டின் டேக் ஆகிடும். இஸ் இட் குட்? இஸ் இட் நைஸ்? இஸ் இட் ஹெவி? இப்படி இதே மாதிரி நீங்கள் ஓனாக சில சென்டென்சஸ் தமிழில் எழுதி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்படியே சொல்லி பாருங்கள். இந்த பேட்டர்ன்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஈஸி கொஸ்டின் டேக் எப்படி பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது ஐடியா வந்துடும். Little effort and little practice from your side, you will talk English very soon. Till I meet you in the next part of this same model. Bye from your James.